24 மணி நேரம் ஓட்ட வேண்டியது, அப்புறம் ஓடல இல்லைன்னு கத்த வேண்டியது. ஃபேனு போயிடுச்சுன்னா வேற ஃபேன் வாங்கிடலாம், அதே மாதிரி பொண்டாட்டி போயிடுச்சுன்னா வேற பொண்டாட்டி கட்டிடலாம். ஆனா இது போக மாட்டேன்டா. என்னையா புலம்பிட்டு இருக்கிற? நான் என் கவலை நினைச்சு புலம்புறேன், நீ வந்துடுறா போயா. யாராவது எலக்ட்ரிஷியனை கூட்டுறது பாரு, அந்த ஃபேனை வேக்காடா இருக்குது. என்னாலும் போட்டுனுண்டாக்கா ரிப்பேர் ஆகும்னா ஆவான். ஐயோ, என் தங்கச்சி வீட்டுக்கு வரேன் இருக்காயா, ஃபேன் இல்லைன்னா என்ன தப்பா நினைக்க மாட்டா? தங்கச்சி வராளா? நான் சொல்ற. ஆமா, இப்ப வந்துட்டு இருக்காளாம், கொஞ்ச நேரத்துல வந்துருவா. இந்த கரும்பூச்ச ஃபேனு. ஏய், உன் தங்கச்சி தான் வந்து ஏசி வாங்கி போட்டுட்டா. யோ, இவ்வளவு ஃபேனை ரெடி பண்ண மாட்டேன்னா இப்ப இந்த ஃபேன் எட்டி உதைக்கிறா? மச்சி நிச்சு வர நேரம் மண்மண் இருக்குது, மனசுக்குள்ள பஞ்ச வரணும் கிளிப்பா இருக்குது. பறக்கும் பறக்கும் கூட அவன் வீட்டுக்காரன வரா, கொஞ்சம் அடக்கி வாசிய. ஐயோ, ஆசில அலுமினியம் டேக்ஸா சொல்லிட்டாலே. இங்க பாரு, இந்த ஜொல்ல விடுறது, இந்த பாட்டு பாடுறதெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கா அந்த ஃபேனை சரி பண்ற வேலையை பாரு. சே, இத கட்டுறதுக்கு 4 பஞ்சாவது கட்டிருந்தாக்க குட்டிங்களா போட்டுருக்கோம், வித்துருக்கலாம். இங்க பாரு, செம்ம காத்து வரணும், அந்த மாதிரி ரெடி பண்ணு. ஏய், அடைய மூஞ்சி தீன்னு வந்துடுற. நான் தம்பி ஃபேனை ரிப்பேர் பண்ணிக்கிறா. ஆனா ஃபேன் வரல, அதான் சரி பண்ணுகிறேன். இந்த வேலை கூட உனக்கு தெரியும்? 4 வேலை கத்து வச்சுனா 4 ஊர் போய் போயிடலாம். எனக்கா ரேஷன் கார்டுல அரிசி போடுறாங்களா? நான் ரேஷன் கடைக்கே போத்தில்லம்மா, நான் அந்த அரிசியை வாங்கத்தில்ல. ஏன்னா என் வீட்டுல நிறைய காசு இருக்குது இல்ல. அடா அடா அடா, உண்மைதான் சொல்றியா? ஆமாம்பா, நான் நந்தே வந்திருக்க மாட்டேன், இவர் தான் வாக்கிங் போலான்னு கூட்டுன்னு வந்தாரு. ஏக்கா, இவ்வளவு வசதியா இருக்கிறீங்க, வாடகை வீட்டுல இருக்கிறீங்க? ஐயோ, நம்ம வாடகை வீட்டுக்கு தெரிஞ்சிச்சா? அதெல்லாம் ஒரு டைம் பாஸ்மா. நான் இங்க உதவி விட்டுக்குன்னா வந்துக்கிறீங்களா 2 பேரும்? தம்பி, எனக்கு ஊர்ல 45 ஏக்கர் இருக்குது, 4 பங்களா இருக்குது, உனக்கு தெரியுமா? அவ்வளவு சொத்து வச்சீங்கன்னா கோயில் வாசல்ல தேங்காய் போட்டுக்கிறீங்களா? ஐயோ, தேங்காய் போடுறதுலாம் பாத்துட்டு தம்பி, அதெல்லாம் ஒரு டைம் பாஸ். தேங்காய் போடுறதுலன்னா டைம் பாஸ்க்குதா? ஏக்கா, வேற வேற ஏதாவது போய் பாருக்கா, அவர் ஃபேன் ரிப்பேர் பண்ணிட்டோம். எங்க பிஸியில உங்ககிட்ட பேசுறதுக்கே டைம் இல்ல, பேசுறேன் அழைச்சிக்கிறீங்க. ஏக்கா, நீ ரேஷன் கடைக்கே போனது இல்ல தானே, உண்மையா தானே சொல்ற? ஓ மிஸ்ஸா, சொல்லுங்க ஹஸ்பண்ட். ஆமா ஆமா, இந்த துணிய வேற நாட்டுல இருந்து தான் வாங்கி போட்டுக்கிறோம். ஏன் இந்த நாட்டுல இல்லையா? இந்த குவாலிட்டி இல்ல. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து மூஞ்சல் சொல்லிடுவேன் போடா. என்னப்பா, எவ்வளவு பெரிய பணக்காரன் அவ்வளவு அசால்ட்டா பேசுற? போனவன் என் ஃப்ரெண்டு கிட்ட 10 ரூபா கேட்டியா, அப்ப நான் பக்கத்துல தான் இருந்தேன். 10 ரூபாய் வாங்கிட்டு 10,000 ரூபாய் குடுத்துக்கணும், அது தெரியாத உனக்கு? 10,000 ரூபாய் குத்தியா? 10,000 ரூபாய் குடுக்குற முடியாது. ஹேய், என்னடி அவன் நம்மளை பத்தி தெரியவே தெரியல. நான்சென்ஸ், இடியட், ஸ்டூபிட். யோ, அதுங்கள்ட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபேனை ரிப்பேர் பண்ணியா, வேக்காடா இருக்குது. நாங்களாம் ஏசி இல்லாமலே இருக்க மாட்டோம், நீ என்ன எங்களுக்கு தென்னாட்டுல பேசுற? ஆமா, நீங்க இருக்கிற அந்த கொட்டா வீட்டுல ஏசி வர இருக்குதா? கொட்டா ஊடுன்னு சீப்பா பேசாத, அது ஃபுல்லா பணம். யோ, பாயிண்ட் லெவல் வச்சுங்கடா. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஒன்லி. நாசமா போன வந்து சாவடிக்கிறேன்னு. சரி, எப்படின்னா போய் தொழிலாயா நீ? நோ ப்ராப்ளம், உங்க ஒரு ஏசி வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா நீ இவ்வளவு சீப்பா பேசுற. இதோ இருக்குதுங்களா? எப்போதான் வாடகை கொடுப்பீங்க? 3 மாசம் வாடகை கொடுக்கல, எத்தனை வாட்டி தான் வந்து போறது? சாரிப்பா, நீ ஆளு மாறி வந்து கேக்குற, நாங்களாம் பெரிய பணக்காரங்க இருக்கோம். என்ன எனக்கெல்லாம் பேசுற? எல்லா சாமான் தூக்கி வெளியே வச்சிருவேன். எப்பா கோடீஸ்வரரா, இப்ப என்ன பண்ண போறா? கோடீஸ்வரனா? இந்த ஆளா? வாடகை கொடுக்க மக்கள் இவனுக்கு. என் மானத்தையே வாங்கிட்டுல நீ? நான்சென்ஸ், இடியட், ஸ்டூபிட். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் சாமான் தூக்கி வெளியே அடிக்கிறேன். பதேசி எவ்வளவு புளிங்கிறான், அவனை விட்டு தச்சுடுங்க சார். ஐயோ, ஒண்ணுத்துக்கு உதவாது இந்த ஆளு கட்டின என் வாழ்க்கையே சீரழிது. அப்ப என் வாழ்க்கை நான் சொல்றது. என்னப்பா பேனா ரெடி பண்ற? ஐயா, என்ன எல்லாம் லைன் கட்டி வந்து நேக்குறானுங்க. நான் எதனா டீ கடை முட்டாங்களா? ரொம்ப டமாஸ். அது விடு, பேனாச்சு ஃபேன் ரிப்பேர் பண்ணோம். அப்பமேட்ட நான் பண்ணிட்டா? ரிப்பேர் பண்ண தெரியுமா? நான் சொல்ற, எனக்கு அதெல்லாம் கை வந்த கலை. இந்த ஒத்த கலக்க மாண்டிய ரெடி பண்ணனா தெரியல. குடுப்பா, நான் ரிப்பேர் பண்றேன். இந்தா, நல்லா ரிப்பேர் பண்ணு. நான் தான் சொல்றேன், இதெல்லாம் என் கை வந்த கலை. வாங்கி வச்சீங்கன்னா இந்த திருப்பிலி. திருப்பிலியா எனக்கு எதுக்கு? நான் ஒரே சைக்கிள் ரிப்பேர் பண்ணி தரேன். திருப்பிலி இல்லாத நேரத்தை ரிப்பேர் பண்ணுவான். சரி பண்ணு. இப்ப பண்றேன் பாரு. இப்ப பாத்தியா ரிப்பேர் ஆகி போச்சு. அட பாகுபலி சத்யராஜ் மண்டா, நான் இதா நீதானப்பா ரிப்பேர் பண்ண சொன்ன. நாசமா போனவனே ஓட வச்சு தான் சொன்னா, நாடா இப்படி பண்றீங்க? இந்த பாரு, என் பேர்ல தப்பு இல்ல, நீதான் ரிப்பேர் பண்ண சொன்ன. ஐயோ, என்னது ஃபேன் கீழ உடைஞ்சிருக்குதே? இந்த ஆள் தான் கேத்துக்கு போட்டான்.
என்ன என் ஃபேன் தூக்கி போட்டு உடைச்சிருக்க? என் மேல தப்பு இல்லம்மா, அவன் தான் ரிப்பேர் பண்ண சொன்னாரு. யோ வேக்காடுல வெந்து போறேன், என்ன எப்படி பண்ணி வச்சிருக்கிற? ஐயய்ய, நான் என்ன உதவி பண்ண இப்படி பண்றீங்க? எது இது உதவியா? கொஞ்சம் கிட்ட வாயேன். என்னப்பா? பெரியப்பா அட சொட்ட வந்து ஐயோ வேக்காடா இருக்குது, இந்த ஃபேன் வேற இப்படி ஆயி போச்சு. அழாதப்பா அழாத, இதான் ஊடா. என்ன தங்கச்சிட்டு வர அழுதுட்டே வராரு? எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. நான் போச்சு போகலன்றா, ஏன் பயிர் வந்துக்கிறா? சகல நான் மோசம் போயிட்டேன் சகல. மோசன் போயிட்டியா? போய் கை வண்டி தன்றா, ஏன்டா இங்க வந்து கத்திங்க அடிக்கிறா? அட அது இல்ல, மோசம் போயிட்டேன். நாடியம்மா ஏதோ மோசம் போயிட்டானுங்கிறான். இந்தப்பா எங்க என் தங்கச்சி வரனால? உன் தங்கச்சி வரல, போயிட்டா. இல்லையே வரன்னு சொன்னா, அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டாளா? என் வீட்டுக்கு இல்ல, என் வீட்டுக்கு போயிட்டா. என்னடா சொல்றா? மச்சின்ச்சி எங்க போயிடுச்சு? எவனே உசார் பண்ணி என்னே பஸ் ஏற்றி அனுப்ப வச்சிட்டா. ஐயோ வேதனையில ஆயிருந்தாருங்க, பஸ் மேல ஏறி விழலான்னு பார்த்தாருங்க, நான் தான் கூட்டின்னு வந்தேன். என் தங்கச்சிலாம் அது மேல ஒண்ணு இருக்க மாட்டா, நீங்க தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. நான் பண்ண தப்பு ஒரே தப்பு தான், செல்லு வாங்கி இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டு சொன்ன, அதான் தப்பு. அவ வீடியோ நல்லா அழகா தானே பண்ணுவா. நேர்ல அது மூஞ்சி பார்த்தா கண்டாவி உனக்கு தெரியாதா? அதான் ஃபில்டர் போட்டு அழகா காட்டுறாங்களே. அந்த கண்டாவி அழகு பார்த்தா லவ் பண்ணி கூண்டு போயிட்டான். நீ கவலைப்படாதடா, நேர்ல பார்த்தா அவன் கையமா என்ன சொல்றா? துரோகம் பண்ணிச்சுல, அது மூஞ்ச போய் நேர்ல பார்த்துட்டு அவன் போய் தற்கொலை பண்ணிப்பான். அப்படியா? அப்ப இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போற மூஞ்சி எதுவுமே உண்மை இல்லையா? ஃபுல்லா ஃபில்டர், நேர்ல மூஞ்ச பார்க்கறதுக்கு ஒண்ணு கூட சலிக்காது. அப்ப என் ரோகிணி அது மாதிரி இருக்குமோ? உங்க ரோகிணி கீஞ்ச கோணி மாதிரி இருக்கும். போ. ஐயோ 2 மாசமா லவ் பண்ணுதுன்னா காசு வேற நிறைய அனுப்பிச்சேன்னு. போங்கடா, உங்க வாழ்க்கையும் கேத்து மொத்தங்க வாழ்க்கையும் கேத்து நாசமா ஆக்குது இந்த இன்ஸ்டாகிராம். சகல என் கஷ்டம் யாருக்கு வரக்கூடாது சகல. அப்பனா எல்லாரும் வீட்டுக்காரனும் பொண்டாட்டி செல்ல இன்ஸ்டாகிராம டெலிட் பண்ணோம். அப்ப Facebook யூடியூப்ல இருக்குதா? போற பொறும்போக்கு போய் தானுனா என்ன பண்ணாலும் முடியாது. நீ ஒழுங்கா ஃபேன் ரிப்பேர் பண்ணியா? தேவையில்லாம பேசிட்டு கிடக்காத, நான் போய் ரீல்ஸ் பண்ணணும். வா நீயும் போயிடு, நானும் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து எதனா புச்சிக்கிறேன். நீ ஏன்டா நிக்கிற? நீ எதனா பார்த்து புச்சிக்கா. அப்படியா சொல்ற? மாட்டுமா? கேள்வியே 14 வயசு பொண்ணு மாரி காட்டுது, உன்னை காட்டாதானா? ஓகே, இப்பவே போய் நான் ரீல்ஸ் பண்றேன். நாசமா போன நண்டு தோற்க வாங்க எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டானே. அதெல்லாம் ஒரு டைம் பாஸ் அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் ஒரு டைம் பாஸ். வாடகை வீட்டுல இருக்கு. அதெல்லாம் ஒரு டைம் பாஸ். அதெல்லாம் ஒரு டைம் பாஸ். பாமிசா என் ஹஸ்பண்ட் என்ன அதெல்லாம் பிராமிஸ்யா சொல்லுங்க ஹஸ்பண்ட். பாமிசா சொல்லுங்க ஹஸ்பண்ட். ஆஹா கையெல்லாம் வைக்கூடாது. அந்த அம்மா கிட்ட பிராமிஸ்யா 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 சொல்லுங்க ஹஸ்பண்ட். பாமிசா சொல்லுங்க ஹஸ்பண்ட். நான் தான் சொல்றேன், எனக்கு கை வந்த கலை. நான் தான் சொல்றேன் ஜலன் கை வந்த கலன்னு. பண்றான்பா, சொல்லுங்க. ஒன்று கீ விட்டுருவோம் மற்ற கால் மேல.